சீதாராமன் சீரியல் செப்டம்பர் 25 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ராம் சீதா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சீதா நீங்கள் படுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, நீ படுத்தாதான் நானும் படுப்பேன், நீ தூங்கினாதான் நானும் தூங்குவேன் அப்படின்னு ராம் சொல்ல, கடவுளே இது என்ன புது சோதனையா? சரிங்க பாஸ், நான் 1 2 3 சொல்கிறேன், 2 பேரும் ஒன்றா படுத்துடலாம் அப்படின்னு சீதா சொல்ல, ஒன்னாவா அப்படின்னு ராம் கேட்க, ஒரே நேரத்தில் ஒன்றா ஆனால் தனித்தனியா அப்படின்னு சீதா சொல்ல, சரிங்கிறாங்க ராம். சொன்ன மாதிரியே 1 2 3 சொல்லி 2 பேரும் ஒன்றா படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாஸ் நீங்களும் தூங்குங்க நானும் தூங்குறேன் சரியா அப்படின்னு கேட்க, ஓகே குட் நைட்டுங்கிறாங்க ராம். படுத்த கொஞ்ச நேரத்திலேயே ராம் கொசுக்கடியால் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதை பார்த்த சீதா, பாவம் பாஸ் ஏசி ரூம்லேயே படுத்து பழகுனவர் இங்கே கொசுக்கடியால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நாளைக்கு முதல் வேலையாக ஃபேனை வாங்கி மாட்டணும் பாஸ். நம்ம வீட்டை விட்டு வர்ற அளவுக்கு பிரச்சனை வெடிக்க காரணமே மீராக்கா கல்யாணம் தான் பாஸ். நம்ம இங்கே கஷ்டப்பட்டாலும் அக்காவும் சத்யனும் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த நிம்மதியே எனக்கு போதும் பாஸ் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு சீதா எந்திரிக்க போய் விசிறி எடுத்துட்டு வந்து ராமுக்கு விசிறி விடுறாங்க. அந்த காற்று பட்டதுமே ராம் உடனே டக்குன்னு எந்திரிச்சு, சீதா நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை பாஸ் நான் தூங்கல, புது இடம்ல தூக்கம் வரல, போக போக பழகிரும்னு சீதா சொல்ல, பொய் சொல்லாத, எனக்கு இங்கே தரையில் கம்ஃபர்ட்டாக இல்லைன்னு தானே நீ விசிறிட்டு இருக்க அப்படின்னு ராம் கேட்க, ஆமாம் அப்படித்தான் வச்சுக்கோங்களேன், என்ன இப்போ என் பாஸுக்காக விசிறி விட்டேன், உங்களுக்கு என்ன இப்போ அப்படின்னு சீதா கேட்க, வேணாம் சீதா விசிறாத, உனக்கு கை வலிக்குங்கிறாங்க ராம். பாஸ் இதெல்லாம் புருஷனுக்கு பொண்டாட்டி செய்கிற சேவை, இதில் ஒரு சந்தோஷம் இருக்குது பாஸ், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சீதா சொல்ல, இல்லை சீதா எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிறாங்க ராம். பாஸ் நீங்கள் தூக்கம் வராமல் தவிக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீயும் தூங்கணும்ல, நான் தூங்கினா போதுமான ராம் கேட்க, பாஸ் நீங்கள் தூங்குறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் கண்ணை மூடி தூங்குங்கிறாங்க சீதா. இல்லை நீயும் தூங்குங்கிறாங்க ராம். பாஸ் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் தூங்குங்கன்னு சீதா சொல்ல, எனக்கு மட்டும்தான் டயர்டா, நீ என்ன ஹாயாக ரெஸ்ட் எடுத்தியா, படு சீதாங்கிறாங்க ராம். இப்படி நீங்கள் அடம் பிடிச்சா காலையில் உங்களுக்கு புட்டும் சம்பளம் கட்டு, ஹோட்டல் சாப்பாடு தான் பரவாயில்லையாங்கிறாங்க சீதா. அச்சோச்சோ அப்படின்னு ராம் சொல்ல, தெரியுதுல அப்போ பேசாமல் படுங்கிறாங்க சீதா. என்ன நீ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேட்க, இனிமேல் அப்படிதான் அடம் பிடிக்காமல் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்ல, புது வீட்டுக்கு வந்துட்டதால உன் மிரட்டல் புதுசாக இருக்கு, சின்ன பையனை மிரட்டுறியா அப்படின்னு ராம் கேட்க, கல்யாணமானா சின்ன பையனா, பேசாமல் தூங்குங்க பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, ஃபேனே ஓடலையேங்கிறாங்க ராம். நான் விசிறி விடுறேன் பாஸ் அப்படின்னு சொல்ல, நீ தூங்காமல் விசிறி விட்டால் எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு கேட்க, இல்லை பாஸ் தூக்கம் வரும் பாஸ், காத்தோட சேர்ந்து என் பாட்டும் வரும், அப்புறம் உங்களுக்கு தூக்கமும் வருங்கிறாங்க சீதா. அதுக்கப்புறம் சீதா பாட்டு பாட ராம் அப்படியே தூங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சீதா எந்திரிச்சு வந்து வெளியே கோலம் போட்டுட்ருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கோலத்தை பார்த்து அப்படியே கை தட்டுறாங்க. என்ன பாப்பா கோலமா அப்படின்னு அந்த பாட்டி கேட்க, ஆமாம் பாட்டிங்கிறாங்க சீதா. பாப்பா உன் கோலமும் நல்லா இருக்கு, உன் குரலும் நல்லா இருக்குங்கிறாங்க இன்னொருத்தவங்க. ஏன் குரல் நல்லா இருக்கான்னு சீதா கேட்க, மனசு நல்லா இருந்தா கோலமும் நல்லா இருக்கும் பாட்டும் நல்லா இருக்குங்கிறாங்க இன்னொருத்தவங்க. நைட் நாங்கள் தூங்கிட்டோம்னு நினச்சியா, நீ பாடின பாட்டை நாங்கள்லாம் கேட்டோம் அப்படின்னு ஒரு அக்கா சொல்ல, உடனே சீதா வைக்கப்படுறாங்க. இது எல்லாத்தையும் ராம் உள்ளேருந்தே கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. கட்டின புருஷனுக்கே தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறியே, உன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவருமா அப்படின்னு சொல்ல, சீதா அப்படியே ராம திரும்பி பார்க்க, இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா புருஷன் பூனைக்குட்டி மாதிரி காலை சுற்றிட்டே கிடப்பான். உன் புருஷனுக்கு பாடின தாலாட்டு கேட்டுட்டோ உன் பிள்ளைக்கு எப்போ தாலாட்டு பாட போற அப்படின்னு ஒரு அக்கா கேட்க, உடனே சீதா வைக்கப்பட்டு ஓடி வந்து உள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆமா பாப்பா நீ கூடிய சீக்கிரமே இந்த வீட்டில் தொட்டில் கட்டணும், நீ கட்டுவ, ஏன்னா இந்த வீட்டோட ராசி அப்படிங்கிறாங்க ஒரு பாட்டி. உடனே சீதா போங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நின்னே வைக்கப்பட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் பேசுறதை கேட்டுட்டு சீதாவும் வைக்கப்படுறத பார்த்துட்டு ராம் உடனே, சீதா நான் ரெடி நீ ரெடியா அப்படின்னு கேட்க, போங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து வைக்கப்பட்டுட்டே ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் சேது சுபாஷ் 2 பேரும் ராம தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அண்ணன் ராம் எங்க இருக்கான்னு தெரியாம எப்படின்னு அவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சுபாஷ் கேட்டுட்டு இருக்கான். எனக்கும் தெரியலடா. மகா குலசேகரப்பட்டினத்துக்கும் ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டான், அங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பேசாமல் பேப்பரில் காணவில்லைன்னு விளம்பரம் கொடுத்துடலாமா அப்படின்னு சுபாஷ் கேட்க, டேய் அவன் மகா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட எம்டிடா, காணவில்லைன்னு போட்டால் பிஸ்னஸ் சர்க்கிளில் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல, அடுத்த ஆப்ஷனாக போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா அப்படின்னு சுபாஷ் கேட்க, வேணாண்டா ஏற்கனவே அவன் ரொம்ப பயங்கர கோவத்தில் இருக்கான், போலீஸ்க்கெல்லாம் போனால் சத்தியன் விஷயத்தையெல்லாம் இழுத்து விட்டுருவான், அப்புறம் மகாக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க, மகாக்கு மட்டுமா நமக்கும் தானேங்கிறாங்க சுபாஷ். அவசரப்பட்டு அந்த துரையை வேற அடிச்சு தொலைச்சிட்டேன், கண்டிப்பாக அந்த துரைக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீ அவனை கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்லைண்ணா நான் துரையை என்கொயரி பண்ணிட்டேன் அவனுக்கு தெரியலங்கிறாங்க சுபாஷ். அப்போ கரெக்டாக ராம் வந்து தண்ணி கேன் எடுத்துட்டு அவங்கள கிராஸ் பண்ணி போகிறாங்க. இவங்க ராம பார்த்ததுமே ராம் ராம்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. டேய் என்ன கோலண்டா இது அப்படின்னு கேட்க, ராம உடனே தண்ணி கேனை கீழே இறக்கி வச்சிடறாங்க. ராம் என்னை மன்னிச்சிருடா, உன்னை அடிச்சது தப்பு தான்டா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு சாரி கேட்குறாங்க சேது.
எல்லாரும் பார்க்குறாங்கப்பா அழாதீங்கங்கிறாங்க ராம். பார்க்கட்டும்டா, எல்லாரும் பார்க்கட்டும். நான் வீட்டில் உங்ககிட்ட பேசின பேச்சுக்கு எல்லாரும் பார்க்கட்டும். உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சேது சொல்ல, என்னப்பா சொல்கிறீங்கங்கிறாங்க ராம். வீட்டை விட்டு போனது நீ மட்டும் இல்லைடா, நம்ம வீட்டோட மொத்த நிம்மதியும் போயிடுச்சு. வந்துரு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா, அங்கே உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சுபாஷ் சேது 2 பேரும் சொல்லிட்டு இருக்க. சாரி சித்தப்பா, இனிமேல் அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல, டே என்னடா இப்படி பேசுகிறேன், நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டல, வேற என்ன பண்ணணும்னு சொல்லு, செய்கிறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வா, நான் மகாவையும் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சேது சொல்ல, யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், என்னையும் சீதாவையும் வாழ விட்டாலே போதும் அப்படின்னு சொல்ல, வாழுங்க, உங்களை யார் வாழ வேணாம்னு சொன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்ல, அந்த வீட்டுக்கும் சந்தோஷத்துக்கும் என்னப்பா சம்மந்தம், கேட்கவே வேடிக்கையா இருக்குங்கிறாங்க ராம். இப்போ சொல்றேன்ப்பா, இனிமேல் உங்க விஷயத்துல நாங்க யாரும் தலையிட மாட்டோம். 2 பேரும் வீட்டுக்கு வாங்க, எங்க கண் பார்வையிலேயே நீங்க இருந்தா போதும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சேது சொல்ல, ராம் பெத்தாப்பா இதுக்கு மேல என்னடா சொல்லுவாரு, உனக்காக எவ்வளோ இறங்கி போறாரு, வாடா அப்படின்னு சுபாஷ் சொல்ல, இதெல்லாம் சும்மா எமோஷ்னல் பேச்சு சித்தப்பா, நான் எத்தனை வருஷமா பார்க்குறேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு ராம் சொல்ல, ராம் நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா, நான் பொய் சொல்கிறேனா, ஏன் வார்த்தை பொய்யா, நடிப்பா, என்ன பார்த்து சொல்லுங்கிறாங்க சேது. அப்பா உங்கள் பாசத்தை நான் என்றைக்குமே சந்தேகப்பட்டதே இல்லை, உங்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதையே இருக்குது. ஆனா அப்படின்னு ராம் சொல்ல, என்னடா ஆனா சொல்லுங்கிறாங்க சேது. அந்த வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, மகாசித்தியை தாண்டி உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுப்பா. உங்கள் பாசத்துக்காக நான் திரும்பவும் வந்து சங்கடப்பட தயாராக இல்லை. சாரிப்பா, நானும் சீதாவும் தயாராக இல்லை. பட்டது போதும்ப்பா, நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம், அதுதான் எல்லாருக்கும் நல்லதுங்கிறாங்க ராம். ராம் நான் மகா கிட்ட பேசுகிறேன்டா, உன் பர்சனல் எதுலேயுமே யாருமே தலையிட மாட்டோம், மகா உட்பட உன் லைஃப்பை நீ வாழலாம், என்னை நம்புங்கிறாங்க சேது. இந்த வார்த்தையை மகா சித்தியே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்பா. அவங்க சீதாவை ஒழிச்சு கட்டணுங்கிற முடிவோடு இருக்காங்க. அன்னைக்கு சத்யனுக்கு என்ன நடந்துச்சோ அது சீதாக்கும் நடக்கும். உங்களால் சித்தி எந்த கேள்வியும் கேட்க முடியாது, அதுதான் உங்கள் லிமிட். சத்யன் கூட தப்பிச்சிட்டாரு, ஆனால் மது சூர்யாவை நினச்சி பாருங்க, அவங்க லைஃபே போயிடுச்சு. வேணாப்பா, நானும் சீதாவும் இப்போதான் வாழவே ஆரம்பிச்சிருக்கோம், அதை ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பல அப்படின்னு ராம் சொல்ல, டே ஒரே ஒரு தடவை என் வார்த்தையை நம்பு, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் கிளியராக பேசிடுறேன், உனக்கும் உன் ஒய்ஃப்க்கும் எந்த பிரச்சனையும் வராது, நான் பொறுப்பு, போதுமாங்கிறாங்க சேது. இப்போ கூட சீதாவை என் ஒய்ஃப்னு தான் சொல்கிறீங்க, உங்கள் மருமகன் சொல்ல வாய் வரல பார்த்தீங்களா, இதுதான் மகாசித்தியோட செல்வாக்கு, அதை உங்களால் மீற முடியாது, அதுதான் நிஜம். எல்லாரும் ஒன்றா வாழலான்னு இனிமேல் ஆசைப்படாதீங்க, ஏமாந்துருவீங்கிறாங்க ராம். டேய் நான் உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரு தடவை எனக்காக வா ப்ளீஸ் அப்படின்னு சேது கேட்க, சத்யனோட ஆக்சிடென்ட்டுக்கு மகாசித்தி பொறுப்புன்னு சொல்லுங்க, அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம் அங்கேருந்து கேனை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சீதா வீட்டில் தைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராம் தண்ணி கேடோட வரதை பார்த்து, பாஸ் ஏன் பாஸ் நீங்கள் தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, அப்போது நமக்கு என்ன, நான் தூக்கிட்டு வரேன், வேற யார் தூக்கிட்டு வருவா அப்படின்னு ராம் கேட்க, பாஸ் அட்ரஸை சொன்னால் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க பாஸ், நீங்கள் ஏன் பாஸ் சிரமப்படுறீங்க அப்படின்னு சீதா கேட்க, இந்த ஏரியாவில் யாருமே கேன் வாட்டர் வாங்குறது இல்லையா, ஒரு கேனுக்காக இங்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுலேயும் நமக்கு லாபம் தானே விடு சீதா அப்படின்னு ராம் சொல்ல, எப்படி பாஸ் லாபங்கிறாங்க சீதா, நாம் கேன் எடுத்துகிட்டு வந்தால் 30 ரூபா, அவங்களா கொண்டு வந்து போட்டால் 35 ரூபா, இப்போ நமக்கு 5 ரூபா லாபம் தாங்கிறாங்க ராம். என்ன பாஸ் நீங்கள் 5 ரூபாய்க்கெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, பார்க்கணும் சீதா, இனிமேல் அப்படிதான், இது வரைக்கும் நான் மனுஷங்களை மட்டும் இல்லை பணத்தையும் மதிச்சதே இல்லை, ஒவ்வொரு காசும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ராம் சொல்ல, சரி பாஸ் பணங்கிறது நம்ம வசதிக்காக தானே, 5 ரூபாவை மிச்சப்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற சீதா கேட்க, 5 ரூபாங்கிறது நீ பணமாக பார்க்குற, நான் ஜுவல்ஸாக பார்க்குறேன், நம்மக்கிட்ட இருக்கிற பணம் உன் நகையை வச்சு வாங்கினது, ஸோ பார்த்து தான் செலவு பண்ணும், முதல்ல ஏதாவது ஒரு ஜாப்ல சேர்ந்து அந்த நகையை திருப்பணும், அப்போதான் எனக்கு நிம்மதிங்கிறாங்க ராம். பாஸ் அநியாயத்துக்கு பொறுப்பாக மாறிட்டீங்க பாஸ், சரி பாஸ் நீங்கள் போய் கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச புட்டும் சம்பளும் ரெடி அப்படின்னு சீதா சொல்ல, சாப்பிடலாம் சீதா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் கேன் எடுத்துகிட்டு வரும்போது அப்பாவும் சித்தப்பாவும் பார்த்துட்டாங்க அப்படின்னு ராம் சொல்ல, பாஸ் எப்படி பாஸ் அவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபீல் ஆயிருப்பாங்களே பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, ஃபீல் பண்ணட்டும், அதுக்காக நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராம் சொல்ல, போச்சு அவ்வளோ சொல்லியும் செக்யூரிட்டி ஆனால் உளறிட்டாங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, இல்லை அவரெல்லாம் சொல்லலை, இவங்க தான் எதிர்ச்சியாக பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி பேசினாங்களாங்கிறாங்க சீதா. பேசினாங்க, மன்னிப்பெல்லாம் கேட்டு ஒரு எமோஷ்னலாக அட்டாக்கே பண்ணிட்டாங்க, எனக்கு அழுகியாக வந்துருச்சு, ஆனால் நான் அதை வெளியே காட்டிக்கல அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க, பாவம் பாஸ் என்ன இருந்தாலும் நீங்கன்னா சேது அங்கிளுக்கு உயிர் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் பிளேட் எடுத்துவே 2 பேரும் சாப்பிட்லாங்கிறாங்க ராம். இல்லை பாஸ் இந்த வீட்டில் என்னோட முதல் சமையல், அதுவும் உங்கள் ஃபேவரட் புட்டும் சம்பளும், நீங்கள் சாப்பிடணும், நான் அதை ரசிக்கணும், நீங்கள் போய் கை கழுவிட்டு வாங்கன்னு சொல்ல, ராமும் போய் கை கழுவிட்டு வந்து உட்காராங்க. அதுக்கப்புறம் சீதா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. சீதா தூங்கும்போது ரசிக்கிற, சாப்பிடும்போது ரசிக்கிறேங்கிற, இதெல்லாம் சங்கடமாக இருக்குது சீதான்னு ராம் சொல்ல, என்ன சங்கடம்னு சீதா கேட்க, இங்கே யாரும் வசதி இல்லை, நீயும் நானும் ஒன்று தான், என்ன மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறது எனக்கு கூச்சமாக இருக்குங்கிறாங்க ராம். அப்படி இல்லை பாஸ், சாப்பிட வச்சு ரசிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, அது சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் சாப்பிடுங்கிறாங்க சீதா.
அப்படியா, சீக்கிரமாக நானும் சமையல் கற்றுக்கிட்டு உன்னை சாப்பிட வச்சு டார்ச்சர் பண்ணுறேங்கிறாங்க ராம். வேணா பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, சரி அப்போ இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சீதாக்கு ஊட்டி விடுறாங்க ராம். ராம் சீதா இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேது சுபாஷ் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ரொம்ப கோவமாக சேது வந்து வீட்டு வாசப்படியிலே உட்காந்துக்கிறாங்க. நீ போய் மகாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சுபாஷ் உள்ள அனுப்பிச்சி விடுறாங்க. அப்போ போய் மகாவை கூட்டிகிட்டு வராங்க. மகா, அர்ச்சனா அவங்க 3 பொண்ணுங்கன்னு எல்லாருமா சேர்ந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. என்ன நீங்கள் ராம பார்த்தீங்களாமே, கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டானாமே அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்க. காலில் கூட விழறேன்னு கெஞ்சி பார்த்துட்டேன், ஆனால் அவன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சேது சொல்ல, வாட்டர் கேன் தூங்குறானாமே, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது, அனுபவிக்கட்டும், அப்போ தான் நம்ம அருமை தெரியுங்கிறாங்க மகா. இல்லை மகா, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது, அவன் கஷ்டப்பட்டதை என்னால் பார்க்க முடியாது, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவன் இப்போவே வீட்டுக்கு வரணுங்கிறாங்க சேது. அதான் அவன் வரமாட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டானே, அப்புறம் எப்படி அவன் வருவான், அவனா மனசு மாறி வரட்டும் சேதுங்கிறாங்க மகா. அவன் மனசு மாறுற வரைக்கும் என்னால் காத்துட்ருக்க முடியாது, நீ போய் அவனை கூட்டிகிட்டு வாங்குறாங்க சேது. எப்படிங்க, ராம் என் மேலே தான் கோமா இருக்கானே, நீங்கள் கூப்பிட்டு வராதவன் நான் கூப்பிட்டா எப்படி வருவான் அப்படின்னு மகா கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் வரணும், அவன் வந்தால் தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சேது வாசப்படியிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.